அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, the Schrodinger wave equation. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, the time independent equation தான் பார்க்க போறோம். What do you mean by the Schrodinger wave equation? நம்ம de Broglieல இருந்து பார்த்திருக்கோம். The matter wavesனா என்னன்னு. So if you want to know the matter waves, you need to set up the differential equation. ஏன்னா எந்த ஒரு ஈவன் நாம மூவ் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளுடைய டைனமிக்ஸ் சொல்றதுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கலிலியோ டெரிவ் பண்ண ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்கு. ஸோ அதே போல குவாண்டம் பார்ட்டிகல் வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு மூவிங்ல இருக்குதோ இல்லை அதனுடைய டைனமிக்ஸை டிஃபைன் வந்து வி நீட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் தான் என்னன்னா ஸ்கர்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன். அப்புறம் ஒரு மேட்டர் வேவ்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு ஈக்குவேஷன் தான் த ஸ்டேட் ஆஃப் த மேட்டர் வேவ் டிஃபைன் பண்ணுறதுக்கு ஸ்டேட் ஃபங்க்ஷன் இல்லைனா வேவ் ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி அதனுடைய டைனமிக்ஸை டிஃபைன் பண்ண அதனுடைய அதாவது பிஹேவியர்ஸ் அதை எப்படிலாம் அந்த அந்த ஸ்பேஸில் இருக்குது, அதாவது அதுக்கான என்விரான்மெண்டில் இருக்குங்கிறத படிக்கிறதுக்கான ஒரு ஈக்குவேஷன் தான் என்ன சொல்லலாம் ஸ்கர்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன். இதில் பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னன்னா டைம் இண்டிபெண்ட் ஈக்குவேஷன், டைம் இண்டிபெண்ட், இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைம் டிபெண்டன்ட் ஈக்குவேஷன், டிபெண்டன்ட். இப்போ we have to know what is a time independent, what is a time dependent. அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கர்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் இந்த டைம் கோஆர்டினேட் இல்லாட்டினா அந்த டைம் இண்டிபெண்டன்ட் சொல்லுவோம். அதே அந்த டைம் கோஆர்டினேட் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் அந்த டைம் கோஆர்டினேட் இருந்துச்சுன்னா அதை டைம் டிபெண்டன்ட் சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம்னா we have to know what is the time independent equation. So the first equation நம்ம பார்க்கலாம். The first equation time independent ஈக்குவேஷன் அதோட டெரிவேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் நான் என்ன செய்யறேன்னா எக்ஸ் ஒய் ஜி இங்கே வந்து என்ன செய்யறேன்னா என்னுடைய குவாண்டம் பார்ட்டிக்கல் இருக்கிறதா வச்சுக்கிறேன். அதாவது என்னுடைய டி ப்ராக்லி வேவ். இந்த குவாண்டம் பார்ட்டிக்கல் இருக்குது, பட் இது என்ன செய்யணும் அந்த டைனமிக்ஸில் இருக்கும். நார்மலாக கிளாசிக்கல் வேவாக இருந்தால் நம்ம ஒரு ஈக்குவேஷன் வேவ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த வேவ் ஈக்குவேஷன் சப்போஸ் நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா யூ கேன் கன்சிடர் இட்ஸ் ஏ கிளாசிக்கல் வேவ். இது வந்து கிளாசிக்கல் வேவாக கன்சிடர் பண்ணிங்கன்னா ஸோ இட் ஹாஸ் டு சாட்டிஸ்ஃபை த வேவ் ஈக்குவேஷன். அதோடைய வேவ் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோ ஸ்கொயர் மேபி இங்கே என்னன்னா சை, இங்கே அந்த ஸ்டேட் வந்து என்னென்னு எடுத்துக்கணும்னா சைன் வச்சுக்கலாம். தோ ஸ்கொயர் சை பை தோ எக்ஸ் ஸ்கொயர், இல்லைனா இதை கூட விட்டுருங்க. இதுனா தோ ஸ்கொயர் சை பை தோ ஸ்கொயர் பை தோ எக்ஸ் ஸ்கொயர், தோ ஸ்கொயர் பை தோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் dou square by dou c square times equal to 1 by the velocity of the wave square dou square by dou t square. இதுதான் என்னன்னா ஜெனரல் வேவ் ஈக்குவேஷன். ஈவன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் கூட இந்த வேவ் ஈக்குவேஷன் கொண்டு தான் நாம யூஸ் பண்ணுவோம். இங்கே வீக்கு பதிலாக சி வந்தால் தட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இப்போ இதுல இருந்து நம்ம எப்படி ஸ்கர்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் டெரிவ் பண்ணுவது அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். யூஸ்வலாக ஸ்கர்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் ஸ்டேட் ஃபங்க்ஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா த ஸ்டேட் ஃபங்க்ஷன் நான் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். த psi ஈக்குவல் டு த பொசிஷன் ஸ்டேட் டைம்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப் மைனஸ் ஐ ஒமேகா டி. திஸ் இஸ் த ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஆர் வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த மேட்டர் வேவ்ஸ் இன் த குவாண்டம் மெக்கானிக்ஸ். இப்போ என்ன செய்யணும்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் யூ கேன் டேக் திஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்ட் என்ன சொல்லலாம், in general it's a delta Laplacian operator. Delta square equal to dou square by dou x square, dou square y by dou x square plus dou square by dou z square is equal to right hand side என்ன இருக்குன்னா 1 by v square dou square by dou t square. நான் என்ன செய்யறேன்னா இப்போ என்னுடைய ஸ்டேட் ஃபங்க்ஷன் மேல இது ஆக்ட் ஆகுது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்படின்னா இதனுடைய டைனமிக்ஸ் அதாவது அந்த மேட்டர் வேவ்ஸ் என்ன டைனமிக்ஸ்ல இருக்குன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. அப்பனா இட் வில் ஆப்ரேட் ஆன் த ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஃப்ரம் த லெஃப்ட். ஸோ அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படி வச்சுக்கோங்க த டல் ஸ்கொயர் சை. ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும்னா இட் வில் பி 1 by v ஸ்கொயர். இந்த சையை வந்து 2 வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் கோஆர்டினேட். நான் என்ன செய்யறேன்னா இங்கே சைடில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் தோ சை பை தோ டி ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் என்ன வரும்னா
இது வந்து பொசிஷன் கோஆர்டினேட். இது மேல ஆக்ட் ஆகுது டைம் கோஆர்டினேட். எக்ஸ்பொனென்ஷியல் ஆக்ட் ஆகுனா உங்களுக்கு என்னன்னா மைனஸ் ஐ ஒமேகா வரும் டைம்ஸ் sin naught exponential of minus I omega t. If it is acting one more time, dou square by dou t square உங்களுக்கு என்ன ஆகும்னா minus I omega whole square psi exponential of minus I omega t. அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஐ ஸ்கொயர் வந்து உங்களுக்கு என்னன்னா மைனஸ் வரும். ஸோ ஒமேகா ஸ்கொயர் sin naught exponential of minus I omega t. இது இந்த வேல்யூ என்னன்னு சொல்லணும் சைன்னு சொல்லுவோம். ஸோ ஒமேகா ஸ்கொயர் கேபிட்டல் சைன். ஸோ அதை இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா the second order time derivative be equal to minus omega square that capital square the wave function. ஸோ அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா the delta square psi is equal to minus omega square v square psi. This is the v square velocity of the wave. இப்போ left hand side கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா delta square psi it will be equal to or it plus not equal to ஏன்னா left hand side கொண்டு வந்தாங்க it will be plus so plus omega square v square psi is equal to 0. So this is the modified form of the wave equation after operating this wave equation on the wave function or state function. So we have to take the angular frequency. நமக்கு என்ன இருக்குன்னா நம்மளுடைய ஈக்குவேஷன்ல angular frequency இருக்கு of the matter waves. The angular frequency omega equal to என்ன இருக்குன்னா 2 pi nu. இதுதான் ஆக்சுவலாக டெஃபினேஷன் ஃபார் த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஸோ நமக்கு ஃப்ரீக்வன்சி ஆல்ரெடி என்னன்னு தெரியும்னா the frequency equal to the velocity over the wavelength. அப்படின்னா இங்கே இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 pi the frequency equal to velocity divided by the wavelength. This is our angular frequency. இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஏன்னா நமக்கு இப்போ ஈக்குவேஷன் பாருங்கள் ஈக்குவேஷன் நம்பர் you can take this equation number 2. The second equation நமக்கு என்னன்னா ஒமேகா ஸ்கொயர் அதாவது the frequency ஸ்கொயர் இருக்கு அதனால நம்ம இதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஸ்கொயர் பண்ணுங்க 4 pi ஸ்கொயர் the velocity ஸ்கொயர் divided by the wavelength ஸ்கொயர். ஸோ யூ கேன் இங்கே வந்து என்ன செய்றீங்கன்னா இதில் கூட நீங்கள் இது சப்ஸ்டிட் பண்ணலாம். the de Broglie wavelength is equal to the Planck constant divided by the momentum. ஏன்னா the H Planck constant divided by mass time velocity. இங்கே lambda ஸ்கொயர் இருக்கிறதால ஸோ ஒமேகா ஸ்கொயர் equal to 4 pi ஸ்கொயர் v ஸ்கொயர் ஹோல் divided by இங்கே என்ன வச்சுக்கலாம்னா lambda ஸ்கொயர் வந்து H ஸ்கொயர் divided by m ஸ்கொயர் b ஸ்கொயர். அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா இந்த m ஸ்கொயர் v ஸ்கொயர் நியூமரேட்டர் போனால் 4 pi ஸ்கொயர் v to the power 4 ஹோல் divided by h ஸ்கொயர் m ஸ்கொயர் இங்கே வந்து ஏன்னா v ஸ்கொயர் இன்ட்டு v ஸ்கொயர் v பவர் 4 m ஸ்கொயர் இங்கே இருக்கும் ஹோல் divided by the h ஸ்கொயர். ஸோ யூ கேன் erase this one divided by the h square. So the angular frequency square is equal to final of 4 pi square m square v to the power 4 whole divided by the h square. இப்போ இந்த வேல்யூ நம்ம என்னன்னா ஈக்குவேஷன் நம்பர் 2ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ யூ ஹேவ் டு சப்ஸ்டிட்யூட் திஸ் 3 the third equation in the second one. நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் ஆல்ரெடி என்ன இருக்குன்னு தெரியும். the delta square psi plus v square divided by omega square divided by v square times psi. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்துக்கலாம் delta square psi plus omega square divided by the velocity square psi is equal to 0. இதில் சப்ஸ்டிட் பண்ண உங்களுக்கு என்ன வரும்னா maybe we can show it here. The delta square psi plus omega square ஆல்ரெடி என்ன கிடைச்சிருக்குன்னா நமக்கு 4 pi square m square v to the power 4 whole divided by h square. This is omega square whole divided by the v square. This is our omega square.
divided by v square times psi is equal to 0. இங்கே just v square அப்படி வச்சுக்கணும், ஒமேகா ஸ்கொயர் மட்டும் சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ என்ன செய்யலாம்னா ஒரு v ஸ்கொயருக்கு இங்கே ஒரு v ஸ்கொயர் கேன்சல் பண்ணலாம், மீதி v ஸ்கொயர் இருக்கும். ஸோ த ஈக்குவேஷன் இஸ் டெல்டா ஸ்கொயர் psi ப்ளஸ் 4 pi square m square v square whole divided by h square psi equal to 0. This is the modified form of the wave equation after applying these conditions. என்னன்னா de Broglie வந்து அப்ளை பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் the velocity frequency of the wave equal to velocity over wavelength இதையும் அப்ளை பண்ணிட்டோம். You can take this is the equation number 4. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும், we know the total energy of the particle and the quantum particle or matter wave is equal to the kinetic energy plus potential energy. So the total energy of the quantum particle total energy is equal to kinetic energy usually எப்படி சொன்னா ke plus the potential v ன்னு சொல்லுவோம். யூஸ்வலா என்ன t plus v ன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா the kinetic energy equal to என்ன சொல்லணும், of m v square plus the potential energy. நமக்கு இங்க என்ன டேர்ம் இருக்குன்னா, இங்க பாருங்க ஈக்குவேஷன் நம்பர் போல m square v square. ஸோ இங்கேயும் அந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். அப்படின்னா பொட்டன்ஷியலை ஒரு சைடு போட்டுனீங்கன்னா a minus v the total energy minus potential energy of m v square. நான் என்ன செய்யணும்னா ரெண்டு பக்கம் ரெண்டால மல்டிப்ளை பண்ணி m ஆலையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2m the total energy minus potential energy is equal to right hand side multiply பண்ணிங்கன்னா m square the v square the velocity square. ஸோ இதுதான் நமக்கு எங்கே இருக்குன்னா அந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் இருக்குது. இதை டைரெக்டாக என்னன்னா ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்ம சர்ச் பண்ணலாம். ஜஸ்ட் m ஸ்கொயர் v ஸ்கொயர் மட்டும் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், 2m e minus v ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்படின்னா என்ன வரும்னா உங்களுக்கு ஸோ டெல்டா ஸ்கொயர் psi plus 4 pi square whole divided by h square and the m square v square பதிலா என்னன்னா 2m e minus v times என்ன இருக்குன்னா psi it will be equal to 0. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் நம்ம. எஸ், இங்கே 4 pi square h square m square v square மட்டும் எதை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணோம்னா the 2m the total energy of the particle minus the potential energy of the quantum particle அதை கொண்டு நம்ம இங்கே ஃபில்அப் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்யறோம்னா the delta square psi அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னன்னா 8 pi square m 8 pi square m whole divided by h square e minus b times I equal to 0. இப்போ இதையும் என்ன செய்யலாம்னா நமக்கு ரெடியூஸ்டு பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஒரு கான்செப்ட் இருக்கு. அது கான்செப்ட் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் a சிம்பிள் ரெடியூஸ்டு பிளாங்க் கான்ஸ்டன்ட். the h cut என்ன சொல்லணும்னா h divided by 2 pi. அப்படின்னா வாட் இஸ் h cut ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா h ஸ்கொயர் divided by 4 pi ஸ்கொயர். இதான் என்னன்னா h cut ஸ்கொயர் சொல்லணும். அப்படின்னா இங்கே என்ன செய்யறேன்னா இந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் ஸ்லைட்டாக ரீமாடிஃபை பண்ணி எழுதணும். எப்படி எழுதுறோம்னா டெல் ஸ்கொயர் psi ப்ளஸ் நான் மேலே என்னன்னா 2m மட்டும் வச்சுக்கிறேன், மீதி 4 பையை கீழே டினாமினேட்டரில் புஷ் பண்ணுறேன். அதாவது இந்த டினாமினேட்டர் ஓவர் ஃப்ராக்ஷன் போட்டால் h ஸ்கொயர் அது மேலே கீழே நான் 4 பையில் டிவைட் பண்ணுவேன். இங்கே என்ன செய்கிறேன்னா இந்த நியூமரேட்டரையும் 4 பையில் டிவைட் பண்ணேன், டினாமினேட்டரையும் 4 பை ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறேன். இங்கே என்னன்னா பை ஸ்கொயரால் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 பை ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் டினாமினேட்டரில் h ஸ்கொயர் 4 பை ஸ்கொயர் வரும், நியூமரேட்டரில் 1 4 ஆர் 4 2 4 ஆர் 8 பை ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்புறம் 2m மட்டும் வரும் டைம்ஸ் e minus v times psi equal to 0. இப்போ பாருங்க h ஸ்கொயர் divided by 4 pi square and it's a reduced Planck constant. It's a simply h square. So delta square psi plus 2m divided by h cut square and the h square by 4 pi square h cut square சொல்லிக்கலாம். reduced Planck constant into psi equal to 0. இதையும் நாங்கள் செய்யலாம், கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ஸ்கொயர் வேவ் ஈக்குவேஷனை.
இப்போ என்னன்னா the delta square psi the whole equation எதால மல்டிப்ளை பண்றீங்கன்னா the whole equation h square by 2m மல்டிப்ளை பண்ணீங்கன்னா the first term வந்து delta square psi h square by 2m அது வரும். இங்க செகண்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணா the 2m by h square into h square by 2m it will cancel with each other அப்படின்னு நமக்கு என்ன வரும்னா plus e minus b times psi equal to 0. இங்க ஸ்கொயர் வராது, இட்ஸ் ஜஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ என்ன செய்யறோம்னா டோட்டல் எனர்ஜி மட்டும் ஒரு சைடு வச்சுங்க, மற்ற எல்லாத்தையும் ஒரு சைடு விட்டுங்க. அப்படின்னா இயை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டிங்கன்னா இ சை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுங்க. இது ரைட் ஹேண்ட் சைடு ஹோல் எக்ஸ்பிரஷன் போச்சுன்னா மைனஸ் ஹச் கட் ஸ்கொயர் பை 2m ஏன்னா ப்ளஸில் இருக்கிறதால ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா இட் வில் பி மைனஸ். இந்த மைனஸ் வி சை ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா ப்ளஸ் வி டைம் சை. ஸோ அப்படின்னா திஸ் இஸ் the Schrodinger wave equation for the matter waves. So you can take this is the equation number 5. இது பார்த்தீங்கன்னா இதில் செகண்ட் ஆர்டர் பொசிஷன் டெரிவேட்டிவ் இருக்கு. ஏன்னா டெல்டா ஸ்கொயர் இஸ் லாப்லாசியன் ஆப்ரேட்டர், இட் வில் பி ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் divided by dou x square plus dou square divided by dou y square. It's a second order position operator 3D 1D 2D எது வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். The potential it may depend on the position, may not depend on the position. ரெண்டுமே depend on the position. Energy is a constant. Total energy of the particle is constant. அப்புறம் there is no time derivative. அதனால தான் நம்ம என்னன்னு சொல்லி இதை சொல்லணும்னா this is called time independent Schrodinger wave equation. That's all. Thank you.